ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 2 சொன்ன மாதிரி ஒரு புது பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கேன். பார்ப்போம் என்ன பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். போயிட்டு அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டுறேன். நம்மளோட பேக் யார்டில் கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்துட்டு பார்ப்போம் அதையும். ஓகே, ஸ்டே டியூன்ட். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டர் அவுலெட்டு, கொஞ்சம் பயாவியூஸ் அண்டு ஒரு காமன் மைனா. ஸோ ஸ்பாட்டர் அவுலெட் தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சைட்டிங் வந்து ஒரு ஸ்பாட்டர் அவுலெட்டை டே டைமில் வெளியே உட்காண்ட்ருக்கு. டைமு ஒரு அரௌண்ட் ஒரு 7 o'clock. இன்னும் சன்ரைஸ் சரியாக வரல, க்ளவுடியாக தான் இருக்குது. சரி, உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இங்கே ஒரு டைமில் வந்து சோளக்கதிர் ஜாஸ்தியாக இருக்கும், முனியாஸ் நிறைய இருக்கும். டைம் உள்ளே சோளம் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. என்ன வளர்னு நினைக்கிறேன், அந்த சைடெலாம் போட்டிருக்காங்க சோளம். மயிலோட சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். எக்கச்சக்கமாக இருக்குது மயில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், ரெட் பென்டட் புல்புல் அப்படியே மேலே உட்காந்துருக்கு. ஸோ இங்கே வாட்டர் சோர்ஸ் கம்மி அதே மாதிரி. ஸோ நம்மளுக்கு கேமரா ஸ்விட்ச் பண்ணிப்போம். ஓகே, இங்கே வாட்டர் சோர்ஸ் ரொம்ப கம்மி, அதனால் நான் சொன்ன மாதிரி தான் சவுக்கு மரம், இந்த சோளம் இதெல்லாம் தான் அதிகமாக விதைப்பாங்க. அதுவும் இந்த மாட்டுத்தீவன சோளம் அது மாதிரி தான் மேக்ஸிமம் வளரும். ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அதுதான் மேஜரு. ஸோ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த சோளம் இதெல்லாம் தான். ப்ளஸ் வந்து மயில் உள்ள லக்கு இருந்ததுன்னா ஒரு வாட்டி பேரடைஸ் ஃப்ளை கேச்சர் எடுத்தேன் ஆக்சுவலாக அங்கே. ஆனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் வாட்டர் சோர்ஸ் இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்குது, அதில் அந்த வாட்டர் சோர்ஸ் இருந்துச்சு. பார்ப்போம் உள்ளே போய் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். முன்னாடி ஒரு ஊஃபி, ஒரு கவுக்கில் பேர் இருக்கு. ஊஃபி பறக்குது, இறங்கி ரோட்லேயே இறங்கிடுச்சு, மெயின் ரோட்லேயே நிற்கிது ஊஃபி. இது என்னது ஃப்ரெண்ட்ஸ்? அவுல் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி என் மொபைலே காட்டுறேன் பாருங்கள். இந்த வாட்டி அவுளோட இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உட்காண்ட்ருக்கு, அந்த கம்பி மேலே உட்காண்ட்ருக்கு பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். தெரியுதான்னு தெரியலை, அது ஜூம் பண்ண முடியல. இருங்க, அந்த சைடில் போய் காட்டுறேன். மேலே உட்காண்ட்ருக்கு அந்த சைடில். அந்த இதுவும் மறைக்குது, நம்மளை எட்டி பார்க்குது, யார் இவன் என்ன பண்ணுறான்ற மாதிரி. உட்காந்துருக்கான் பாருங்க. அதோ அதை ஸ்பாட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு.
நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு எல்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ கவுக்கல் லாங்கில் இதில் நல்ல ஆக்டிவிட்டி இருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக. அதே மாதிரி கிளி, எக்கச்சக்கமான கிளி. நம்ம பேக்யார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சரியான கிளி. அந்த முருங்கை மரத்தில் இருக்க அந்த சீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 பேரட்ஸ் வந்து ரெகுலராக வருது. நான் 2 days ஸ்பாட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் தான் இது ப்ரோ பார்த்துருப்பீங்க அவர் சொன்னார். ஸோ இது டெய்லி வந்துட்டுருக்கு. அந்த முருங்கை மரம் காய்ச்சதுலேருந்து எக்கச்சக்கமான பேரட்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லி பேசிகிட்டே இருக்கும். அதை வந்து உட்காருது கிளி. ஆக்சுவலாக இங்கே நிறைய பனைமரம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஐ திங்க் நிறைய பனைமரம் பட்டு போச்சா என்னன்னு தெரியல. நிறைய பனைமரத்தை காணும். இந்த லைன் ஃபுல்லாக பனைமரம் இருக்கும். நிறைய கிளி இருக்கும் இந்த லைன்லேயே. உள்ளே போக வேண்டியதில்லை, இங்கேயே கிளி நிறைய பார்க்கலாம். பட் இந்த டைம் வந்து தெரியல என்னென்ன, இங்கெல்லாம் சைட்லலாம் பனைமரத்தை காணும். க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஒரு டைமு. அதில் அந்த பட்டுப்போன பனைமரத்தெலாம் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. நிறைய அந்த பட்டுப்போன பனைமரங்கள் இருந்துச்சு. அதில் தான் கிளிங்க நிறைய கூடு கட்டி இருந்துச்சு. அது எல்லாம் உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே இருக்குது சில பனைமரங்கள். அதுலேருந்து தான் இங்கே வந்து உட்காருது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அது பறக்குது பாருங்கள். பார்ப்போம் வழித்தடம் இருக்கா, போகிறதுக்கு பாதை இருக்கான்ட்டு. போன வாட்டி ஹனி பசார் எடுத்தேன் ஃப்ரெண்ட், சொல்ல மறந்துட்டேன். போன வாட்டி ஹனி பசார் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ஹனி பசார் லைஃபர் ஆக்சுவலாக ஹனி பசார் இங்கே எடுத்தேன். அந்த லொக்கேஷனும் நான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இருக்கா ராப்டர்ஸ் என்ன இருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு போகிறது வேறு லொக்கேஷன், அடுத்தது வேணால் ஹனி பசார் லொக்கேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ராப்டர்ஸ் இருக்குது. ஸ்பாட் பண்ண தான் நான் சுற்றணும். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் ராப்டர்ஸ் பார்க்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஈகிள் அவுல் பார்க்கலாம். ஏன்னா இங்கே மலை அந்த பகுதி ஜாஸ்தி. ட்ரை பண்ணுறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன், என்னென்னலாம் பார்க்க முடியுதுன்னு பார்ப்போம். ஃபுல்லாக முள் காடு தான். கட்டு பகுதியில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அதில் போனால். முன்னாடி விட ரொம்ப டென்ஸ் ஆகிடுச்சு. முன்னாடி நல்ல பாதை இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து முள்காடே கிடையாது. இதெல்லாம் வந்து சோளம் கதிர்கள் இருக்க இடம். ஸோ இப்போ மெயின்டெனன்ஸ் இல்லாமல் விட்டதுனால ஃபுல்லாகவே முள்காடாக வளர்ந்துருச்சு. ஒரு ட்ராங்கோ உட்காண்ட்ருக்கு மேலே. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், வே பெட்டர் ஏரியா. கொஞ்சம் ரோடு நல்லாவே இருக்குது. லாஸ்ட் டைம் இன்னும் மோசமாக இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் தடம் சரி பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தடம் தெரியுது பாருங்கள். பொன்னாட்டி இதெல்லாம் முள்ளுக்காடு ஃபுல்லாகவே. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஹைட்டுக்கு சோளம் இருந்துச்சு. இந்த முள் வந்து அந்த சோளத்து கூட ஜாயிண்ட் ஆகிருந்தது. முள்ளு காடுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. காமன் மைனஸ் இருக்குது. அதிசயமாக இருக்குது இந்த லொக்கேஷனில் இன்னும் மயில் பார்க்காதது. ஏன்னா இந்த லொக்கேஷனே பீக்கே மயில் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு இந்த வந்த இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7-8 மைல் பார்த்துருவோம். இன்றைக்கி என்னமோ ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நேற்று நான் வீடியோகிராஃபி பண்ணலை, அவ்வளோ மயில் பேக்யார்ட்லேயே அவ்வளோ மயில் வந்துச்சு. அந்த சோள கதிர் போடுறாங்க இல்லையா, அந்த சோள கதிர்களுக்கு எக்கச்சக்கமான மயில் வருது. மைனஸ் காமன் மைனஸ் படுக்குது. ஓகே, அதோ அந்த லாங்கில் ஒரு வேப்ப மரம் தெரியுது பாருங்கள், அதான் ஸ்பாட்டு. ஸோ
இங்கே தான் நிறைய பேர்ட்ஸு ஒரு டைமில் ரெக்கார்ட் பண்ணது. போய் பார்ப்போம். If we are lucky enough, we can record more birds. இந்த பிளேஸை வந்து பதுன்னு சொல்கிறாங்க. இந்த லொக்கேஷன் பிளேஸு வாட்டரோடைய அந்த வாய்க்கால் இருக்குது. அதை தெரிஞ்சு சோளத்தெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. இடமே க்ளீனாக இருக்குது. முனியாஸ் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த சோளக்கதிர் இருந்தால் தான் முனியாஸ் வரும். பாருங்க ஃபுல்லாக அடுத்த இதுக்கு எரித்து அந்த சாம்பலே ரெடி பண்ணிட்டாங்க. சோளம் இன்னும் விதைக்கலை. அதோட முக்கியம் அந்த சோளம் இருந்ததுன்னா இங்கே நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாம்பு இந்த ஏரியாவில் நைட் ட்ரைவ் கார் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு போனீங்கன்னா போதும், ரோட்லேயே படுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக பாம்புங்க. அதே மாதிரி நைட் ஷூட் போகலாம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப இது ரிஸ்கி. ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்ஸு ஊருக்கு தான் இருக்கும். ஊரை தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்காது. ஸோ ரொம்ப டென்ஸ் அண்ட் டார்க்கு. பட் நைட் ஷூட் போக முடிஞ்சதுன்னா போய் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஊருக்குள்ளே தான் சுற்றணும், வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது. அதிசயமாக இருக்குது. இப்போ 1 மைல் கூட காணும். இந்நேரம் என்னை பார்த்தா ஒரு 4-5 மைல் பறக்கும் இங்கே. ராபின் மேல் இருக்குது. அங்கே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் வேப்ப மரம். இந்த 5-6 வேப்ப மரம். அங்கே தான் வந்து பேரடைஸ் ஃப்ளை கேச்சர் ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணது. ஜங்கிள் பேப்லஸ் ஃபஸ்ட்டு பீகாக் மேலே நல்ல அடல்ட்டு. அது சொன்னேன் பார்த்தோன்னே ஓடுவோன்னு. லாங்கில் குடுன்னு ஓடுது வரேன். வாவ், ஒன்று தோகை விரிச்சு ஆடுது. ட்ரைபாட் செட் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். பட் அந்த சைடு திரும்பி இருக்குது. வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். கொஞ்சம் லக்குன்னு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த சைடு திரும்பி நிற்குது. சரிங்களா, ட்ரைபாட் செட் பண்ணிவிட்டு வீடியோஸ் காட்டுறேன். ஸ்டே டியூன்ட். கியர் செட் பண்ணிக்கலாம். மயில் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தொகையை விரித்து ஆடிட்டுருக்கேன். ஏன்னா முன்னாடி ஒரு அந்த முள் வெட்டி போட்டிருக்காங்க. அந்த இதுதான் மறைக்குது ஆக்சுவலாக ஃபேஸு. பட் தோகை நல்லா போய் கிளியராக தெரியுது. ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக தெரியுது. சொன்ன மாதிரி தான் இங்கே இது ஜாஸ்தி. நம்மளுக்கு மயிலோடைய இது ஜாஸ்தி. வா,
தோகையை சிலுக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த முள்ளை தாண்டி ஆக்சுவலாக வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இன்னும் ஃபுல் அப்சர்வ் அந்த ஃபேஸோடு நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ண முடியும். ஃபீமேல் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபீமேல் கூட டான்ஸ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் அதுக்கும் மூவ்மெண்ட் பண்ணுது. ஓகே, கொஞ்சம் ஷார்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஜங்கிள் பேப்லர்ஸ் இருக்குது. ஜங்கிள் பேப்லர்ஸ் கொஞ்சம் க்ளோஸாக வருதான்னு பார்ப்போம். பெஸ்ட் ஷார்ட்டஸை ரெக்கார்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இது வரைக்குமே நம்ம பார்த்தது தண்ணி இருக்கான்னு தெரில. ஒயிட் ரோட்டர் கிங்ஃபிஷர் இருக்குது. வாட்டர் இருக்கான்னு பார்ப்போம் பதுவில். நான் வாட்டர் சோர்ஸ் இருந்ததுன்னா கிங்ஃபிஷர் இருக்குது செய்தார். வரைக்கும் ஸ்பாட்டட் அவுலெட்டு காமன் மைனா ஜங்கிள் பேப்லர் பார்த்துருக்கோம். பீகாக்ஸ் ஹேஸ் செட் இங்கே காமனான ஒரு இது தான் பீகாக்கா. ஸோ உள்ளே வெளியே வந்துச்சுன்னா இன்னும் பெட்டராகவே வீடியோஸ் எடுத்து காட்டுறேன். முனியாஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலிபஸ்டர் முனியா மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவும் இருக்குது நான் பார்க்கல. ட்ரை கலர் இருக்கும் முன்னாடி. ஸோ வேறு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் அவுள் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் முன்னாடி இருக்க லொக்கேஷன்ஸை ஸ்பாட் பண்ணதே கிடையாது. இங்கே தான் காமனாக இங்கே ஒரு கிணறு இருக்குது. அங்கே எப்போவுமே அவுள் இருக்கும். நம்ம போனவொடனேவே அந்த இது மேலே உட்காந்துட்ருக்கோம். மோட்டர் இது ஆக்சுவலாக இது கிணறு, அந்த மோட்டர் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த மோட்டர் ரூம் மேலே தான் எப்போவுமே ரெகுலராக உட்காந்துட்ருக்கும். எனக்கு என்னமோ லக்கி வர வழியிலே பார்த்திங்கன்னா 2 அவுள் ஸ்பாட் பண்ணியாச்சு. இருக்கும் பேப்லர்ஸ் எதுவும் இங்கே கிட்ட வர மாட்டேங்குது. எல்லாமே செம்ம லாங்கில் இருக்குது. ஒரு மைல் அங்கே நடந்து போய்ட்டுருக்கு. மைல் இங்கேருந்து ஓடினது நான் சொன்னாலே ஒன்று என்னை பார்த்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கே நடந்து போய்கிட்டு இருக்கு. ஆக்டிவிட்டி இருக்குது. சவுண்ட்ஸ் நல்லா இருக்குது. கவுக்கலை 2 கவுக்கல் பார்த்தோம். அண்ட் ஊஃபி ஒரு ஊஃபி பார்த்தோம். ரேஷன் ஊஃபி மயில் இது வெளியே தாண்டி ஆடிச்சுன்னா சூப்பராக இருக்கும். அது உள்ளே ஆடிட்டுருக்கு. அது உள்ளே பள்ளம் மாதிரி இருக்குது. க்ளீன் பண்ணதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அது உள்ளே வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆனால் அது வெட்டிட்டதுனால ஆக்டிவிட்டி கம்மியாக இருந்துச்சு. பட் உள்ளே நடந்து போகிறதுக்கு ஆக்சஸ் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே திரும்பவும் ஃபுல்லாகவே நல்லா வளர்ந்துட்டுருக்கு எல்லாமே. நான் சொன்ன மாதிரி இந்த வேப்ப மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஒரு மாதிரி பட்டு போன மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் நல்ல செழிப்பாக நல்லாவே வளர்ந்துருக்கு. உள்ளே நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. ஆனால் அதை க்ளீன் பண்ணலாம். நான் உள்ளே ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டம். பீட்ரு இருக்குது. நான் சொன்ன மாதிரி பீட்ரு வேணால் ட்ரை பண்ணலாம். போய்ட்டு நல்ல ஷார்ட்ஸ் நல்ல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாத பார்க்கலாம். பீகாக் வெளியே வர மாதிரி தெரியல. உள்ளே போயிட்டு மற்ற எதனா பேர்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு தென் நம்மளால் வேணும்னா பீகாக்கு வரலாம். ஒரு பீட்ரு வந்துடுச்சு.
பாருங்க மேலே போய் உட்காந்துருக்கு. ஒரு கிளிக் எடுக்க பார்ப்போம். பீகாக்க திரும்பவே இல்லை, அந்த பக்கமே திரும்பி. சன்ரைஸே ஆகுது. ஒரு ஸ்பாட்டட் டவ். லாங்கில் உட்காந்துருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஜங்கிள் பேப்லஸ் தான் எங்கே போச்சுன்னு தெரியல, அவ்வளோ சுற்றிட்டு இருந்துச்சு, ஒன்று கூட காணும் ஜங்கிள் பேப்லஸ். இப்போ அது ஒரு ரைட் ஹேண்ட் சைடில். ஒரு ராபின் பேர் இருக்குது. ஒரு மேல் ஃபீமேல் ராபின். சவுண்ட் கேட்குதான்னு தெரியல, சுற்றி வந்து பீகாக் சவுண்ட் தான். ஒரு மேல், ஒன்று ஃபீமேல். சரி, உள்ள எக்கச்சக்கமாக இருக்குது மயில். போய் பார்ப்போம் சைடில். அது வெளியே வர மாதிரி தெரியல நம்மளுக்கு. அது கொஞ்சம் லெஃப்டில் வந்தால் கூட நல்ல ஷார்ட்ஸ் எடுக்கலாம், பட் வரல. சரி, நம்ம அந்த சைடில் போயிட்டு வீட்டு இல்லை ஃபேக்டரிஸ் என்ன இருக்கான்றதை செக் பண்ணி பார்ப்போம். வாங்க.
ஜங்கிள் பேப்பில் நல்ல க்ளோஸ்லாம் சூப்பராக வந்து உட்காந்துச்சு. ஷார்ட்ஸு ஸ்டில்ஸ் எடுத்தேன். ஓகே, டீசன்ட் ஷார்ட்ஸு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப லாங் பேக் பார்த்ததுக்கப்புறம் இந்த சீசன் தான் வந்து இவ்வளோ ஜங்கிள் பேப்லஸ் பார்க்குறேன். லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 1 or 2 பார்த்தேன். பட் இவ்வளோ அளவுக்குலாம் கிடையாது. பட் இந்த டைம் வந்து அங்கங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய இது வரைக்குமே ஒரு 7-8 ஸ்பாட் பண்ணிட்டேன் ஜங்கிள் பேப்லர். நான் ஒன்று நல்ல க்ளோஸில் நல்ல பீச்சில் பேக்ரவுண்ட் பீச்சில் உட்காந்துச்சு சடனாக. சரி, அந்த ராப்டர் என்னென்னு பார்ப்போம். இருங்க போய்ட்டேன். அந்த ராப்டர் பார்த்தா எல்லாம் கத்திட்டு ஓடிச்சு. என்ன ராப்டர்னு போய் பார்ப்போம். ஒரு கிணறு, அந்த அவுல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன கிணறு வந்து இதுதான். அந்த சைடில் உங்களுக்கு அந்த கேப் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹிடன் கேப்ஸு இதுக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கோம். வெளியே எங்கே உட்காந்துருக்கான்னு நான் ஸ்பாட் பண்ணி காட்டுறேன். இன்ட்ரெஸ்டிங் ஆக ஆரம்பிக்குது. எவ்வளோ வெயில் அடிக்குது, ஆனால் மழை ட்ரெஸ்ஸில் ஆகுது. லாஸ்ட் டைம் இருந்த பீக் இது பேரட் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் பேரட் அவ்வளோ பேரட் இருந்தது. ஏரியா ஃபுல்லாக பேரட் தான். சவுண்டு அப்படி சவுண்டு. எனக்கு இந்த டைம் கொஞ்சம் கம்மி தான். சொன்ன மாதிரி அந்த திரும்பவும் அந்த ஃபாரஸ்ட் மாதிரி டென்ஸாக வளர்ந்துட்டதுனால மேபி வரலையா நான் தெரியல. பட் இருக்குது. பட் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். அந்த சைடில் பேஸ் இருக்குது, ஒரு 4-5 பேஸ் இருக்குது. பார்ப்போம். அந்த ராப்டர் என்னென்னு நான் பார்த்துட்டு வரேன். பார்ப்போம். பதுவுக்குள்ளே தான் போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். பதுவுக்குள்ளே போய் பார்ப்போம். பதுவுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ வழி இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக பெரிய பள்ளமாக வெட்டி வச்சுருக்காங்க. உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், இல்லை மேலே இருந்தே ரெக்கார்ட் பண்ணுவோம். பீட்டர், க்ரீன் பீட்டர் அது அங்கேயே இருக்குது. இங்கே வரல, இந்த சைடில் வரல. மழை வேறு ஸ்டார்ட் ஆகுது. ராப்டர் அந்த வேப்ப மரத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கு, வெளியே வர மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சுங்க இந்த சைஸ்க்கு பார்த்தா அது எனக்கு தெரிஞ்சு சிக்கிற மாதிரி தான் தெரியுது. சைடில் ஏதோ ஒரு கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தா கரண்ட் கம்பத்து மேலே உட்காருது போயிட்டு. க்ரீன் பீட்ரு எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, அதில் உட்காரல. வாவ், பட்டர்ஃப்ளை செம்ம கலராக இருக்குது. ஒயிட் வித் ஆரஞ்சு. எவனா உட்காருதா? அதே பீகாக்கு.
இதுதான் கொஞ்சம் ரிஸ்கியான பிளேஸு, நிறைய பாம்பு இருக்கிற இடம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் போகணும், கீழே மேலே பார்த்து கொஞ்சம் நடக்கணும், இல்லை ரொம்ப ரிஸ்கி தான் இது. வீட்டு இங்கே மேலே கம்பி மேலே உட்காந்து விளையாடிட்டுருக்கேன். லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க, ஆள் நடமாட்டமே இல்லாத லொக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இந்த அக்ரிகல்ச்சர் பண்ணால் தான் இங்கே மேக்ஸிமம் ஆளுங்க இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே ஹியூமன் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஒரு வீட்டு மேலே சூப்பராக உட்காந்துருக்கு பீகாக்கு, ஃபுல் க்ரௌண்ட் இருக்கு. வெயிட்ரு ஸ்பாட்டுக்கு போய்ட்டு பீகாக்ஸ் அங்கே கட் பண்ண போப்போம். ஏன்னா அந்த மரத்தில் தான் எதிரில் உட்காருது. ஸோ மேல் பீகாக்கும் உட்காந்துருக்கு. பணக்காடை ஒரு பேப்லர் உட்காந்துருக்கு மரத்தோட உச்சியில். ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாரி, ஒரு ரிவேஷன் ரோலர் உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த பனைமரத்தோட இதுவில் பனக்காடைன்னு சொல்லுவாங்க. பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஆனால் அது பேப்லர்ஸ்க்கு. அங்கே பனைமரத்தில் ஆக்சுவலாக நான் பறந்துச்சு. அதுவும் கரண்ட் கம்பத்தில் தான் போய் உட்காருது. இந்த லைன்ஸு பவர் லைன்ஸு ரொம்ப பேர்ட்ஸோட ஆக்டிவிட்டியை மாற்றிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து அவுல் பார்க்கல. மேலேயே இருக்கும், எதுவுமே பண்ண வேண்டியது. அங்கே வந்து நின்னிங்கன்னா போதும், இந்த மோட்டர் ரூம் மேலேயே நிற்கும். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னால் அவுல் இங்கே ஸ்பாட் பண்ண முடியல. நம்ம வரவையில் 2 இடத்துல அவுல் பார்த்துட்டோம். மேபி இங்கே இந்த செடியெலாம் எடுத்ததுனால ஹண்ட் பண்ண முடியலன்றதுனால அந்த சைடில் போயிருக்கேன். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு நல்ல டென்ஸ் இருக்குது. இன்னும் இங்கே இந்த ஃபாரஸ்ட் டென்ஸ் மட்டும்தான், அங்கே வந்து உங்களுக்கு அந்த வயலோட டென்ஸும் இருக்குது. திரும்ப வந்துடுச்சு ரோலர். ஸோ இந்தியன் ரோலர் மேலே இருக்கிறதுல தான் நெஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேர் எங்கேயும் போயிட்டு வருது. பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா காமன் மைனாக பேரட்டு, இந்தியன் ரோலர்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெஸ்டிங் பண்ணுது காமனாக இந்த பட்டுப்போன பனை மரத்தில். நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய இருந்துச்சு. இந்த சாஞ்ச பனை மரம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டில்ஸ் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் சீசன் எடுத்த ஸ்டில்ஸ் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். பியூட்டிஃபுல் ஷாட்ஸ், நல்ல ஆக்டிவிட்டி. அந்த ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம க்ளோஸ் ஷாட்ஸு, நல்ல ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இந்த டைம் அந்த பனை மரத்தை ஃபுல்லாக வெட்டிகிட்டு இருக்காங்க. இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா இருக்க பனை மரம் தான். அந்த பட்டு போய் சாஞ்ச பனை மரம்லாம் ரிஸ்க்கு. ஏன்னா பீப்புள் வந்து அந்த பதுவில் நடந்து க்ளீன் பண்ணுறாங்க, மேலே விழுந்துட போகுதுன்றதுக்காக க்ளீன் பண்ணியிருப்பாங்க மேபி. பட் அந்த பட்டு போன பனை மரம் நிறைய இருந்த வரைக்கும் இங்கே ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ட்லி 1 2 3 4 ஒரு 7-8 மரம் தான் அந்த பட்டு போன மரம் இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நம்ம ஆக்டிவிட்டியே பார்க்க முடியுது. மற்றபடி எதுலேயுமே ஆக்டிவிட்டி இல்லை. அதே ரோலர் தான், அங்கேயே வந்து உட்காருதான். பேரக்கீட் வேறு எதுவும் இங்கே பெருசாக ஆக்டிவிட்டீஸ் இல்லை இப்போதைக்கு. நான் சொன்ன மாதிரி வெரி காமன் பேர்ட்ஸு. இது என்ன சவுண்டு? ஓகே, ஜங்கிள் பேப்பில் இருக்குது. அதான் பார்க்குறேன், என்னடா சவுண்டு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஜங்கிள் பேப்பில் ஒரு நல்ல சவுண்ட் கொடுத்துட்ருக்கேன். க்ளவுடி ஆகுது. ஐ திங்க் மழை வர மாதிரி நல்ல க்ளவுடி ஆகிடுச்சு ஃபுல்லாக திருப்பி. உண்மையாக சொல்லணுன்னா பேரக்கீட்ஸ் நம்ம வீட்டு பின்னாடியே ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது இங்கே விட.
இங்கே அப்படி இருந்தது ஆக்டிவிட்டி. இப்போ வந்து நம்ம ஏரியாவில் ஜாஸ்தியாக இருக்குது வீட்டுக்கு பின்னாடி. இங்கே பேரக்கிட்டோட ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாகிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்தபோது அவ்வளோ சவுண்ட் அப்சர்வ் இருக்குது. நாட் சேயிங் தட் பேரக்கிட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி நாட் ஹியர் அப்படின்னு, பட் பார்த்திங்கன்னா நான் அப்சர்வ் பண்ண அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். பீகாக் டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தி. இவ்வளோ பீகாக்ஸ் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் ஹார்ட்லி ஒரு 10 கிலோமீட்டர் ரைட் தான் கார் எடுத்துகிட்டு போயிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 30 பீகாக்ஸ். சரி, அது சரி போய் பார்ப்போம், என்ன இருக்கான்ட்டு ஒரு அடி பார்ப்போம். இல்லை வேறு எதனா ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பேக்யார்ட்லேயும் ஆக்டிவிட்டி நல்லா இருந்துச்சு இன்றைக்கி. ஆக்சுவலாக காலையில் கொஞ்சம் ஹவுஸ் பேரோஸு, ஹூஃபி வந்துச்சு திருப்பி. ஸோ இங்கே நம்ம முடிச்சுட்டு இன்னொரு வாட்டி கூட பேக்யார்டில் என்னென்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து சன்பேர்டு வந்து நேற்று பார்த்துருப்பீங்க, செம்ம ப்ரீடிங் பம்ப்ளேஜில் இருக்குது. அது நல்ல போஸிங் கிடச்சிதுன்னா சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் எடுக்கிறதுன்றது எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலாக. ஸோ வில் ட்ரை தட். சன்பேர்டு 100 years அப்படின்ற மாதிரி. இங்கே வேறு எதுவும் பெருசாக நம்ம ஆக்டிவிட்டி தெரியல. ஆஸ் யூஷுவல் காமன் மைனா, பேரக்கிட்ஸ் அண்ட் ரோலர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போங்க. நான் சொன்னது இதுதான், இதுக்குள்ளே ஒரு டைமில் வாக் பண்ணி போயிட்டு ஃபோட்டோகிராஃப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, உள்ளே போகிறதுக்கு ஆக்சஸே இல்லை, ஃபுல் டென்ஸ்டு கம்ப்ளீட்டாக. இந்த மரத்தங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய பேரடைஸ் ஃப்ளை கேச்சரோட இது இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பேரடைஸ் ஃப்ளை கேச்சர் ரெக்கார்ட் பண்ணது இந்த மரத்தில் தான். சரி, இப்போது எதுவும் பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை இந்த மரத்தில். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 பேரடைஸ் ஃப்ளை கேச்சர் வரும். பட் நாட் மேல், அந்த ஷார்ட் டெய்ல்டு ஃபீமேல்ஸ் தான் நிறைய வரும். எல்லா வருஷமும் ஒரு புது பேர்டு கண்டிப்பாக பார்ப்பேன். இப்போ தான் இந்த டைம் தான், எல்லா வருஷமும் பார்த்திங்கன்னா ஒரு புது பேர்டு கண்டிப்பாக பார்ப்பேன். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இயருமே கண்டிப்பாக ஒரு புது பேர்டு இருக்கும். இந்த இயர் வந்து எல்லாமே நம்ம இப்போதைக்கு காமன் பேர்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். பட் டங்கிள் பேப்லர் லாஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணதோட ஒரு குட் ஷாட்டு. அந்த டைம் வந்து ஜஸ்ட் ஒரு 300 mm லென்ஸ் தான் இருந்துச்சு என்கிட்ட. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் லாங் ஷாட்டு ஒரு ரெக்கார்டு, ஃபஸ்ட் டைம் பேர்டிங் ஸ்டார்ட் பண்ண டைம் அந்த டைம். ஸோ ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ரெக்கார்ட் பண்ணதை. திஸ் டைம் இட்ஸ் அ டீசென்ட் ஷாட். இட்ஸ் நாட் அன் எக்ஸலண்ட் ஷாட் சொல்ல மாட்டேன், பட் இட்ஸ் அ டீசென்ட் ஷாட்டு. சைட் இங்கே நிறைய இருக்குது. நம்ம ரிட்டன் போகிறதுக்குள்ளே ஒரு நல்ல பிச்சில் நல்ல பேக்ரவுண்டில் ஜங்கிள் பேப்லர் கிடச்சா would be a nice click actually. எல்லா வீட்லேயும் இது வரைக்கும் 4 வீடு பார்த்துட்டேன். 4 வீட்டு மேலேயும் ஒரு மேல் பீகாக் நிற்குது.
சரி, வேறு எங்கே போயிட்டு ஒரு வேறு வீடியோ நான் ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சொன்ன மாதிரி தான் ட்ரெஸ்லிங் இருந்துகிட்டே இருக்குது, அப் அண்ட் டவுன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த பேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க. உஃபி, ஜங்கல் பேப்லஸ், பீஃபாயில் அண்ட் பீ ஈட்டர்ஸ், கொஞ்சம் காமன் பேர்ட்ஸ் தான். ஸோ மழை நின்றுடுச்சுன்னா திரும்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், இல்லை நம்ம பேக்யார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், என்னென்ன பேர்ட்ஸ் புதுசாக வருதுன்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட்
for the next video. Thank you. Subscribe for more videos. Bye bye from Passion Photos.